கரெக்டாக 10 மணிக்கு சத்யா ஷூட்டிங் போயிட்டு வரோம். 11 மணிக்கெல்லாம் எனக்கு நெஞ்சு வலிக்குதுப்பான்னாரு. சரி நான் என்ன பண்ணேன்னா, திடீர்னு நெஞ்சு வலிக்குதுன்றாரு. அது ஒன்றும் இல்லை, கேஸ்ன்னு சொல்லிட்டு சுடு தண்ணிலாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு கரெக்டாக மணி 12 நெஞ்சு வலி அதிகமாகிடுச்சு அவருக்கு. மூச்சு விட முடியல. அந்த நேரம் ஆட்டோ வரல, எதுவுமே இல்லை, வண்டியும் இவர் எடுக்க முடியாது, கார் ஓட்ட முடியாது இவர். அதனால் என்ன பண்ணாங்கன்னா, நான் ஒரு ஆட்டோ உடனே வந்து கீழே போயிட்டு கூட்டின்னு வர வரைக்கும் ஆட்டோக்காரன் ஒரு சில கேள்வி கேட்டுன்னு வந்தான். என்ன சார் நடிக்கிறேன், என் பிரச்சனை எனக்கு மூச்சு விட முடியலன்னா நீ வந்து கேள்வி கேட்டுனுக்கிறேன்னு ஆட்டோக்காரனை கத்திட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனோம். ஹாஸ்பிட்டலுக்கு போய் போட்ட பிறகு 12 மணிக்கு வந்து என்கிட்ட காசு கேட்குறேன். என்கிட்ட காசு இல்லை, இருக்குது பேங்க்கில். ஆனால் அப்போல்லாம் வந்து ஏடிஎம் எல்லாம் கிடையாது. இப்போ தானே ஏடிஎம்ன்றதே உங்களுக்கு வந்தது. இப்போ வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, என்ன இருக்குது நீங்கள் பாருங்கன்னா, மூச்சு விட முடியல, அது விட முடியல, அவர் துடிக்கிறாரு, அவர் அங்கேருந்தே கத்துறாரு, அங்கே படுத்துக்கிட்டே கத்துறாரு. அப்பா என்னப்பா என்னம்னு இவங்க அதை பார்த்துக்கவே மாட்டேன்ட்டாங்க. ஃபஸ்ட்டு பணத்தை கொடுங்க, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றது ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. நான் சொன்னேன், காலையில் நான் எடுத்துன்னு வந்து தரேன், நீங்கள் ஆரம்பிங்க. என்னவுடனே இல்லை அப்படின்னோடனே திரும்ப நான் டாக்டர் ஷர்மிளா நடிகர் அந்த மாதிரி ஃபோன் பண்ணுறேன். அம்மா நீங்கள் வந்து நீங்கள் சேர்த்துடுங்க, நீங்கள் வந்து நீங்கள் அமௌண்ட்டு கட்டிடுங்க, நான் சொல்கிறேன் டாக்டர்கிட்டன்னு சொல்லும்போது, இந்த ஷர்மிளா டாக்டர் சொல்லும்போது தான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லையே வந்து கொஞ்சம் ரூமுக்கு கூட்டு போய் இது பண்ணாங்க.